நான் சங்கரி. இன்னைக்கு 2026 கிளாட் கொஸ்டின் பேப்பரில் இருக்க இங்கிலீஷ் செக்ஷனுக்கான தேர்ட் பேசேஜ் அண்ட் அதோட கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். பேசேஜ்குள்ளே போகலாம். In 1973, only 45 of the world's 151 countries were counted as Free by Freedom House, a non-governmental organization that produces quantitative measures of the civil and political rights for countries around the world. 1973ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தம் 151 countries இருக்குது. அதில் 43 countries தான் வந்துட்டு பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் உள்ள கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடம் ஆர்கனைசேஷன் வந்துட்டு சொல்றாங்க. அதை வந்துட்டு குவான்டிடேட்டிவா மெஷர் பண்றாங்கன்னு சொல்றாங்க. தி ஃபாலோயிங் ஜெனரேஷன் saw momentous political change with democracies and market oriented economics spreading in virtually every part of the world except for the Arab Middle East. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் இருந்துச்சு. அந்த ஃபாலோயிங் இயர்ஸ்ல 20 to 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்பைக் இருந்துச்சு பொலிட்டிக்கல் க்ரோத்ல அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா, மார்க்கெட் அண்ட் எக்கனாமிக்கல் க்ரோத் வந்துட்டு நல்ல டிராஸ்டிக்கா வந்து வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸப்ட் அரப் மிடில் கண்ட்ரி, அந்த ஒரு கண்ட்ரி தவிர மற்ற எல்லா பக்கமே இது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்றாங்க. திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாஸ் சாமுவேல் ஹன்னிங்டன்ஸ் தேர்ட் வேவ் ஆஃப் டெமோக்ரட்டைசேஷன். Liberal democracy as the default form of government became part of the accepted political landscape at the beginning of the 21st century. லிபரல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது கவர்மெண்ட்ஸ் எல்லா பக்கம் வந்துட்டு கவர்மெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா சைட்லையுமே எல்லா கண்ட்ரிஸ்லையுமே அது ரொம்ப காமனாக ஃபாலோ பண்ண ஒரு விஷயமா இருந்துச்சு. Underlying these changes in political system was a massive social transformation as well. இது political change மட்டும் இல்லாம சொசைட்டிலயும் ஒரு நல்ல சேஞ்ச், பீப்புள் கிட்டே ஒரு நல்ல சேஞ்சை கொண்டு வந்துச்சு அப்படிங்கறத ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. The shift to democracy was a result of millions of formerly passive individuals around the world organizing themselves and participating in the political life of their societies. The shift to democracy இந்த ஒரு பொலிட்டிக்கல் க்ரோத் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கண்ட்ரீஸில் பீப்புள் கிட்ட ஒரு நல்ல தாக்கத்தை கொண்டு வந்துச்சு. பீப்புள் அவங்களாவே இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் சைலண்டாக இருந்தாங்களோ இப்போ அவங்களாவே இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்துலையும் கலந்துக்கிறாங்க. ஒரு ஓட்டிங் ஆகட்டும், ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும், இந்த மாதிரி காமன் பீப்புள் எல்லாருமே கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திஸ் சோஷியல் மொபிலைசேஷன் வாஸ் டிரைவன் பை அ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இந்த சேஞ்ச் எதனால நடந்துச்சு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். கிரேட்லி எக்ஸ்பேண்டட் ஆக்சஸ் டு எஜுகேஷன் தட் மேட் பீப்புள் மோர் அவேர் ஆஃப் தெம்செல்ஃப் அண்ட் தி பொலிட்டிக்கல் வேர்ல்ட் அரவுண்ட் திம். ரொம்ப நிறைய படிக்க ஆரம்பிச்சனால, எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கிட்டையும் இருந்தனால அவங்களால ஈஸியா வந்துட்டு அவங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு. பொலிட்டிக்கல் சிஸ்டம்னா என்ன, அது எப்படி இருக்கணும், பீப்புள் கிட்ட அது எந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. செகண்ட்லி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விச் ஃபெசிலிட்டேட் தி rapid spread of the ideas and knowledge. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்க டைமில் நியூஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கிட்டையும் ஒருத்தர் வைட் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், சீப் ட்ராவல் அண்ட் கம்யூனிகேஷன் தட் அலோட் பீப்புள் டு வோட் வித் தேர் ஃபீட் இஃப் தே டிடன்ட் லைக் தேர் கவர்மெண்ட். இங்கே வோட் வித் தேர் ஃபீட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் அண்ட் ட்ராவல் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த கண்ட்ரிலே இருக்க பிடிக்கல, அந்த கவர்மெண்ட் கீழே இருக்க பிடிக்கல அப்படின்னா அவங்களால ஈஸியாக வேறு ஊருக்கு போய் அங்கே கூட செட்டில் ஆக முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கிரேட்டர் ப்ராஸ்பெரிட்டி விச் இன்டியூஸ்ட் பீப்புள் டு டிமாண்ட் பெட்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தேர் ரைட்ஸ். கிரேட்டர் ப்ராஸ்பெரிட்டி, அதான் ஃபோர்த் ஒன். என்னென்னா, நிறைய ரொம்ப அதிகமாக ரிச்சாக இருக்க பீப்புளெலாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களால அதிகமாக போராட முடிஞ்சு. அவங்க டிமாண்ட் வந்துட்டு, ரைட்ஸுக்கான டிமாண்ட் வந்துட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தி தேர்ட் வேவ் கிறிஸ்டட் ஆஃப்டர் தி லேட் 1990s. இந்த தேர்ட் வேவ் கிறிஸ்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, 1990ஸ்க்கு அப்புறமே இதோட டெமோக்ரஸியோட க்ரோத் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஹவவர், அ டெமோக்ராட்டிக் ரிசெஷன் எமர்ஜ் இன் தி ஃபர்ஸ்ட் டெக்கேட் ஆஃப் தி 21st century. என்னதான் இருந்தாலும் 21st centuryல அதோட க்ரோத் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. Approximately 1 in 5 countries that had been part of the third wave either reverted to authoritarianism or saw significant erosion of democratic institutions. மொத்தமாக வந்துட்டு ஒரு 100 countries இருக்காங்கன்னா, அதில் 20% of the countries வந்துட்டு டெமோக்ரஸியை வந்துட்டு டிக்ளைன் பண்ணிட்டு, அத்தாரிட்டேரியனிசம் அப்படின்னா என்னன்னா, கவர்மெண்ட் சொல்கிறது தான் வந்துட்டு பீப்புள் கேட்கணும், அவங்களால ஓனர் ரைட்ஸ் எதுவுமே எடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ரீடம் ஹவுஸ் நோட்டட் தட் 2009 marked the fourth consecutive year in which freedom had declined around the world. The first time this happened since it established its measure of freedom in 1973. இதில் ஃப்ரீடம் ஹவுஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் என்ன நோட் பண்ணியிருக்காங்கன்னா, 2009 அந்த இயர் வந்துட்டு ஃபோர்த் கான்சிக்யூட்டிவ் இயர். 1973க்கு அப்புறம் ரொம்ப இந்த டெமோக்ரஸி டிக்ளைன் ஆனதுலேயே வந்துட்டு இந்த 2009 வந்துட்டு ரொம்ப ரிமார்க்கபிளான இயர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Which of the following aspects is most critical in understanding Freedom House evaluation process? Freedom House ஓட evaluation process எப்படி இருந்துச்சு, அவங்க என்னென்ன மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. A. The methodology by which it quantifies the relative freedom
in different political systems. B. It emphasizes on electoral participation and voter turnout in measuring democracy. C. Its role in advising governments on democratic reform based on its rankings. D. Its primary focus on economic disparities within democracies. ஏல என்ன சொல்ல வராங்கன்னா, the methodology by which it quantifies the relative freedom in different political systems. அவங்களோட மெத்தடாலஜி வந்துட்டு ரொம்ப குவான்டிடேட்டிவாக இருந்துச்சு. பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இது, சிவில் ரைட்ஸ் இது, எந்த டெமோக்ரஸியில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்க தான் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. B. It emphasizes on electoral participation and voter turnout into measuring democracy. Bல என்ன சொல்ல வராங்கன்னா, ரொம்ப எம்பசிஸ் பண்ணி சொல்கிற மாதிரி ஓட்டரோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருந்துச்சு, அவங்களோட ஓட்டிங் ரைட்ஸ் அதிகமாக இருந்துச்சுங்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. C. Its role in advising governments on democratic reform based on its ranking. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ரீடம் ஹவுஸ் வந்துட்டு அவங்களோட ரோல் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறதா இருந்துச்சு, ரேங்கிங் படி அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. D. Its primary focus on economic disparities within democracies. அவங்களோட primary focusே வந்துட்டு டிஸ்பாரிட்டிஸை பார்க்குறதா தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு பேசேஜ்லேயே கொடுத்துருக்காங்க, அவங்க வந்துட்டு குவான்டிடேட்டிவ் மெத்தடில் தான் வந்துட்டு இந்த ஃப்ரீடம் ஹவுஸ் எல்லாத்தையுமே பிரிச்சிருக்காங்க. யாருக்கு ஃப்ரீடம் இருக்குது இல்லைங்கிறது அதை வச்சு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏ வில் பி த ரைட் ஆன்சர். வாட் இஸ் தி ஃப்ரேஸ் vote with their feet imply in the context of the passage? vote within their feet அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன, பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஏ. engaging in electoral process to demand political change. B. demonstrating political preferences through public protest. C. migrating to countries with better governance or conditions. D. participating in local government initiative and reforms. ஏல என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்டோரல் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிட்டு ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க பொலிட்டிக்கல் சேஞ்சுக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கிடையாது. எந்த இடத்துலையுமே வந்துட்டு பீப்புள் வந்துட்டு எலக்டோரல் ப்ராசஸில் இன்வால்வ் ஆன மாதிரி நம்ம பேசேஜில் பார்த்துருக்க மாட்டோம். பி. டெமான்ஸ்ட்ரேட்டிங் பொலிட்டிக்கல் ப்ரிஃபரன்சஸ் த்ரூ பப்ளிக் ப்ரொடெஸ்ட். ஆக்சுவலாக ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பட் இந்த வேர்ட் கார்டு மீனிங் அது கிடையாது. சி. மைக்ரேட்டிங் டு கண்ட்ரீஸ் வித் பெட்டர் கவர்னன்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ். சி வில் பி த ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா, நம்ம பேசேஜிலே படிச்சிருப்போம், அவங்களுக்கு அங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னா எந்த கவர்னன்ஸ் பெட்டராக இருக்கோ அவங்க அதை தேடி போயிடுறாங்க அப்படிங்கிறத ஒரு மேஜர் ஃபேக்டராக பார்த்தோம். டி. பார்ட்டிசிபேட்டிங் இன் லோக்கல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் அண்ட் ரிஃபார்ம்ஸ். லோக்கல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் அண்ட் ரிஃபார்மில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அந்த ஃப்ரேஸ் மீன் பண்ணுதான்னு கேட்குறாங்க. ஸோ அது கிடையாது. சி வில் பி த ரைட் ஆன்சர். தி டேர்ம் third wave of democratization as used in the passage refers to. third wave of democratization அப்படின்னா என்ன, பேசேஜில் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஏ. the rise of the communism in Eastern Europe. B. the spread of democracy and market oriented economies. third wave of democratization அப்படிங்கிறது பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏ. the rise of communism in Eastern Europe. B. the spread of democracy and market oriented economies. C. the decline of authoritarian regimes in the 1960s. D. the global movement for civil rights. ஏன் என்ன சொல்றாங்கன்னா, ரைஸ் ஆஃப் கம்யூனிசம் இன் ஈஸ்டர்ன் யூரோப். கம்யூனிசமோட ரைஸ் வந்துட்டு ஈஸ்டர்ன் யூரோப்பில் அதிகமாக இருந்துச்சு, அதை தான் தேர்ட் வேவ்னு மென்ஷன் பண்ணுறாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அது இல்லை. B. the spread of democracy and market oriented economies. பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, டெமோக்ரஸியோட ஸ்ப்ரெட் வந்துட்டு ரொம்ப ஸ்பைக்கில் இருந்துச்சு, மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமிஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பி வில் பி த ரைட் ஆன்சர். ஏன்னா அதில் வந்துட்டு அதை தான் வந்துட்டு தேர்ட் வேவ் அப்படிங்கிறத நம்ம பேசேஜில் பார்த்துருப்போம். சி. த டிக்ளைன் ஆஃப் அத்தாரிட்டேரியன் ரிஜைம்ஸ் இன் தி 1960s. நம்மளுக்கு பேசேஜில் எந்த இடத்துலையுமே அத்தாரிட்டேரியன் டிக்ளைன் ஆகிற மாதிரி காமிக்கல, டெமோக்ரஸி டிக்ளைன் ஆன மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ சி வில் பி த ராங் ஆன்சர். டி. த குளோபல் மூவ்மெண்ட் ஃபார் சிவில் ரைட்ஸ். இங்கே சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு, ஆனால் எதையுமே அவங்க ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி சொல்லலை. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். Which of the following was not mentioned as a factor contributing to social mobilization and the shift to democracy? இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எது நம்மளுக்கு பேசேஜில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ. increased access to education. B. expanding information technology. C. heightened global military presence. D. greater prosperity. ஏ. increased access to education. எல்லா பீப்புளுக்கும் வந்துட்டு எஜுகேஷனுக்கான ஆக்சஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, இது நம்ம பேசேஜில் இருந்துச்சு. பி. expanding information technology. நம்மளுக்கு செகண்ட் ஃபேக்டராகவே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ இது ஆன்சர் கிடையாது. சி. heightened global military presence இப்படிங்கிற வேர்டை நம்ம எங்கேயுமே பேசேஜில் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ திஸ் வில் பி த ரைட் ஆன்சர். டி. கிரேட்டர் ப்ராஸ்பெரிட்டி. நம்மளுக்கு லாஸ்ட் ஃபேக்டராக கிரேட்டர் ப்ராஸ்பெரிட்டி பற்றியும் பேசியிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். அக்கார்டிங் டு திஸ் பேசேஜ், when was the first time the freedom had declined around the world? இந்த பேசேஜ் படி ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீடம் எப்போ டிக்ளைன் ஆச்சு, எந்த இயரில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ. 1973. பி. 1990. C. 2006. D. 2009. 2009 will be the right answer. ஏன் அப்படின்னா 1973 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 2009 தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அது 4th consecutive இயராக டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கும்.
ஸோ 2009 ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். இன்னைக்கான எபிசோடில் 2026 கொஷின் பேப்பரில் இருக்க தேர்ட் பேசேஜ் அண்ட் அதோட கொஷின் ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் எபிசோடில் நெக்ஸ்ட் பேசேஜஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.